இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி. அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம் போட்டு எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை வணங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா எல்லா மசாலாவும் போட்டு எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வணக்கிக்கலாம். மசாலா நல்ல எண்ணெயில் வணங்கினதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்திக்கலாம். நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது. பிளாக் சிக்கன் சொல்லுவாங்களா, மகாராஷ்டிரா சிக்கன். இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி. நம்ம ப்ராய்லர் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதில் இது கொடுக்கலாம் தாராளமாக. நல்லா இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால தெரியாமல் பாத்திரத்தில் செஞ்சுட்டேன். இது நாட்டுக்கோழி மாதிரி தான் டைம் எடுக்குது. ஸோ நீங்கள் குக்கரில் வச்சு 2 விசில் விட்டுக்கோங்க டக்குன்ட்டு. அதில் வச்சதுனால நிறைய டைம் எடுத்தது பாத்திரத்தில். நல்ல கறி மசாலாவை போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா கறியிலேருந்து தண்ணி விடும். தண்ணி விட்டதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிக்கன்லாம் வெந்ததுக்கப்புறமா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் மசாலா எதுவுமே வெங்காயம், தக்காளி எதுவுமே அரைச்சி சேர்த்துக்கல. அதனால் தேங்காவோட முந்திரி 4 முந்திரி சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். ஏன்னா மசாலா எதுவுமே அரைச்சி ஊற்றலை. அதனால் குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். முந்திரி சேர்த்துக்கிட்டோம் நல்ல திக்னஸ் கிடைக்கும் குழம்புக்கு. அதனால் தேங்காவோட முந்திரி போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்ல கறி வெந்ததுக்கப்புறமா தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட்டா சூப்பரான பிளாக் சிக்கன் குழம்பு ரெடி. நல்லா இருந்தது கறி. நான் ஃபஸ்ட்டு இதை பார்த்தானே ஒரு மாதிரி இருந்தது, என்னடா கலரே இப்படி இருக்கேன்ட்டு. இது ஃபுல்லாகவே பிளாக், கறி ஃபுல்லாகவே பிளாக். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. பார்க்க தான் ஒரு மாதிரி, ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தின்றதுனால குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you.